நீயும் உன் கிழமையான சனிக்கிழமையின் விடியற்காலை வேலையும் மிகவும் மங்களகரமானதாக கருதப்படும். அந்த நாளில் திதியோ நட்சத்திரமோ எதுவா இருந்தாலும் சனிக்கிழமையின் விடியற்காலை பொழுது மங்களமானதாகவே இருக்கும். 28வது கலியுகத்துல நான் திருமலையில் மலையப்பனாக அவதரிப்பேன். சனிக்கிழமையில என்ன வந்து தரிசிக்கும் பக்தர்கள் வேண்டும் வரங்கள் எல்லாத்தையும் நான் அவங்களுக்கு கொடுப்பேன்னு வரமளிச்சிருக்காரு. அதனாலதான் சனிக்கிழமையோட விடியற்காலை வேலை மங்களமானதாகவும் அனைத்து சனிக்கிழமைகளும் பெருமாளுக்கு உகந்த நாளாகவும் இருந்துட்டு இருக்கு. அடுத்து வாரத்துல 7 நாளும் எந்த கடவுளை வழிபட்டா அதிக நன்மைகள் கிடைக்கும்னு பார்க்கலாம். சனிக்கிழமைகளை பெருமாள் வழிபாடு செஞ்சா வீட்டில் கணவன் மனைவி பிரச்சனை, குடும்ப பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போயிடுமா. பிரிந்த தம்பதிகள் சீக்கிரமாவே ஒண்ணு சேர்ந்துடுவாங்களா. ஒவ்வொரு சனிக்கிழமையும் அசைவம் தவிர்த்து விரதம் இருப்பவர்களுக்கு ஒரு பொழுதும் துன்பங்கள் நேருவதில்லைன்னு சொல்றாங்க. சனிக்கிழமைகள்ல விரதம் இருந்து பெருமாள் கோவிலுக்கு போய் பெருமாளையும் அவரோட தீவிர பக்தர் ஹனுமானையும் தரிசனம் செஞ்சு துளசி மாலை சாற்றி வழிபட்டு வந்தா ரொம்ப